வணக்கம். இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு நடந்திருக்குது. இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் பிரஸ் மீட் குடுத்திருக்கிறாரு. எத பத்தி பிரஸ் மீட் குடுத்திருக்கிறாரு அப்படின்றத இந்த வீடியோல பார்ப்போம். கடந்த ஒரு வார காலமா ரஜினிகாந்த் ஐயா அவர்கள் விஜய் அண்ணன் முதல்வரானது புடிக்கல அப்படின்றதுனால, அவரு யாரோ ஒரு வார்த்தைக்கிணங்க மேலிடத்துல சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கேவையும், ஏடிஎம்கேவையும் ஒண்ணு சேர்க்கிறதுக்கு முயற்சி செஞ்சாரு அப்படின்ற ஒரு ரூமர் ரொம்ப பரவலா பேசப்பட்டு வந்திருந்தது. அத தொடர்ந்து நெட்டிசன்கள் பயங்கரமா மீம்ஸ போட்டு அவர வதச்சிட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே எந்த அளவுக்கு ஒரு மனுஷன அடிக்க கூடாதோ அந்த அளவுக்கு அடிச்சிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நெறைய பத்திரிகையாளர்களே பயங்கரமா ஓப்பனாவே பேசிட்டு இருந்தாங்க. ரஜினிகாந்துக்கு விஜய் அவர்கள் மேல பொறாம. அவர் இந்த நிலைமைக்கு வந்துட்டாரு அப்படின்ற பொறாம நெறைய இருக்கு அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பத்திரிகையாளர்களே பேசினாங்க. அப்படி பேசிட்டு இருந்த பட்சத்துல இந்த ஒரு வாரமா அவர் ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் இதுவரைக்கும் எந்த ஒரு இதுவுமே குடுக்கல. எந்த ஒரு ரிப்ளை கொடுக்கல, எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கல. அவர் பாட்டுல அவரோட வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருந்தாரு. அப்போ அந்த கட்டத்துல சென்ட்ரல் அவர் ஏர்போர்ட்ல வரும்போது யாரோ கேக்குறாங்க. இந்த மாதிரி அவர் முதலமைச்சர் ஆனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் பாட்டுல அவர் போயிடுறாரு. எந்த வாழ்த்துக்களும் தெரிவிக்கல, எதுவும் செய்யல, ரியாக்ட் பண்ணாம போயிடுறாரு. அப்புறம் இந்த மாதிரி சூழ்நிலையில தான் அவரை நெட்டிசன்கள் பயங்கரமா போட்டு பொளந்து எடுத்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலை ஒரு வாரம் கழிச்சு இப்போ அவர் ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்திருக்காரு. என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னா, விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கு எனக்கு பொறாமை அப்படின்னு சொல்லிட்டு பரவலா என் மேல ஒரு கருத்து வந்துட்டு இருக்கு. ஒரு அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. 52 வயசுல விஜய் அவர்கள் முதலமைச்சர் நாற்காலியில போய் உட்கார்ந்துருக்காருன்னா எனக்கு ஆச்சரியம் கலந்த வியப்பு, ஆச்சரியம் கலந்த சந்தோஷம். எங்கள ஒருத்தர் இப்படி இவ்வளவு பெரிய இடத்த தொட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிதான் நான் யோசிக்கிறேனே தவிர அவர் மேல ஒரு துளியும் எனக்கு பொறாமை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நான் விஜய் மேல அவர் முதலமைச்சர் ஆனதுக்கு பொறாமப்படுற அளவுக்கு பொறாமப்பட்ட நான் என்னை விட கேவலமான ஆள் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு கேவலமான ஆளு ரஜினிகாந்த் கிடையாது அப்படின்றது தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்காரு. ஏர்போர்ட்ல ஏன் அவர் அந்த பிரஸ் கண்டுக்காம போனாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க ஒரு போனை வச்சுட்டு ஒரு பிரஸ்ன்ற போர்வையில யாரோ சின்ன பசங்க எடுக்கிறாங்க அப்படின்னு தான் நான் நினைச்சேன். அவங்க பிரஸ் மாதிரியே தெரியல எனக்கு, அதனாலதான் நான் கண்டுக்காம போயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவர் முதலமைச்சர் ஆனதுமே நான் ட்விட்டர்ல வாழ்த்து தெரிவிச்சுட்டேன். நான் ஆல்ரெடி ட்விட் போட்டு விட்டுட்டேன். அவங்க காலம் கடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வாழ்த்து சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா வாழ்த்து தெரிவிக்கிறதுக்கோ இல்ல இதை பத்தி பேசுறதுக்கோ இல்ல என்ன பத்தி அந்த ரூமர்ஸை பத்தி விளக்கத்தை கொடுக்கறதுக்கு எனக்கு பிரஸ் டைம் கிடைக்கல. நான் ஏர்போர்ட்ல வருவாங்கன்னு பார்த்தேன், அன்னைக்கு வரல. 2-3 தடவை நான் எதிர்பார்த்தேன், அந்த டைமும் வரல. அதனால இன்னைக்கு நேரம் காலம் கணிஞ்சிருக்கு. அதனால நான் பிரஸ் கூப்பிட்டு நான் இதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன். விஜய் அவர்கள் மேல எனக்கு துளியும் பொறாமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்க்ளைமர் சொன்னாரு. ஒருவேளை கமல் அவர்கள் சீஃப் மினிஸ்டர் ஆயிருந்தா ஒருவேளை எனக்கு பொறாம வந்திருக்குமா என்னவோ தெரியாது. விஜய் அவர்கள் எனக்கு அடுத்த கட்ட நடிகர். அப்படி இருக்கும்போது என் கண்ணு முன்னாடி வளர்ந்தவரும் போது அவர் மேல எனக்கு பொறாம வராது, நெகிழ்ச்சி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இது சரியான போக்கு. ரஜினிகாந்த் அவர்கள் இந்த ரூமர்ஸ் எல்லாம் இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டு இது அவர் பார்க்காத ரூமர்ஸா இல்ல அவர் பார்க்காத விமர்சனங்களா இல்ல அவர் பார்க்காத அவதூறுகளா, இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனா ஒரு பெரும்பான்மையான மக்கள் விரும்பி ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறாங்க. ஒரு 2 கோடி, ஏறக்குறைய 2 கோடி மக்கள் விரும்பி கொண்டு வந்த இந்த ஆட்சிக்கு இந்த மக்களுக்கும் மரியாதை கொடுக்கணும், இந்த முதலமைச்சர் பதவிக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் மரியாதை கொடுக்கணும்ன்ற எண்ணத்துல அவர் இந்த இந்த பிரஸ் மீட்டை வச்சு இதுக்கு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு தோன்றுனதுக்கு அவருக்கு நன்றி சொல்லணும். தயவு செஞ்சு இனிமே அவருக்கு மீம்ஸ்கள் போட்டு தயவு செஞ்சு அவர் அடிக்காதீங்க. எப்பேற்பட்டவரானாலும் இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் 8 கோடி மக்களும் என் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்லியிருக்கிறாரு. அதனால எல்லாருக்குமான ரெஸ்பெக்ட கொடுக்கணும். நாம எல்லாரையும் மதிங்க. அது ரஜினிகாந்த் அவர்களா இருக்கட்டும் இல்ல எதிர்கட்சிகளா இருக்கட்டும், எந்த கட்சியா இருக்கட்டும், உண்மையிலேயே அவர்கள் நம்மளை எதிர்க்கும் பட்சத்தில் அவர்களுக்கு நம்ம விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனா அவர்கள் ஒரு தார்மீக பொறுப்பை ஏற்று நாங்கள் அப்படி செய்யல அப்படின்னு சொல்லி அவங்க ஒத்துக்கிட்டு அவங்க அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறாங்கன்னா அதுக்கு நம்ம மதிப்பும் மரியாதையும் கொடுக்கணும். அதுதான் நம்மளுடைய கலாச்சாரம், அதுதான் நம்மளுடைய தார்மீகம். ரஜினிகாந்த் அவர்கள் ஓப்பனாவே சொல்லியிருக்கிறாரு. நான் இந்த மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் நான் செய்யல அப்படின்றத ஓப்பனா டிக்ளேர் பண்ணியிருக்காரு. நான் இந்த கட்சிகளை ஒண்ணு சேர்க்கறதுக்கான முயற்சியை நான் எடுக்கல. என் நண்பர் அவரு எனக்கு 30-40 ஆண்டு காலம் நண்பரா இருக்கிறதுனால அவரோட தோல்விக்கு அந்த தோல்வி நேரத்துல நான் கரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் போயிருந்தேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு. நான் எந்த கட்சியும் ஒண்ணு சேர்க்கறதுக்கும் நான் முயற்சி பண்ணல. யாரோட பேச்சுக்கிணங்கவும் நான் ஒண்ணு சேர்க்க முயற்சி செய்யல. தயவு செஞ்சு என்ன தப்பா புரிஞ்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஓப்பன் டிக்ளேரும் கொடுத்திருக்கிறாரு. அதனால இதையே அவரோட
மனப்பூர்வமான கருத்தை எடுத்துன்னு தயவு செஞ்சு அவர் மேல போற மீம்ஸை அவரை கண்டம் பண்றதை தயவு செஞ்சு கொஞ்சம் நிப்பாட்டுங்க. அதனால அதை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ஒரு வாரமா வந்த மீம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு இவ்வளவு பெரிய மனுஷனை ஒரு காலத்துல நம்ம சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்த ஒரு மனுஷனை இப்படி கண்டம் பண்றாங்களேன்னு சொல்ற ஒரு வருத்தம் இருந்தது. இனிமே வந்துட்டு குறையும்னு நினைக்கிறேன். இப்பேற்பட்ட ஒரு காரியங்கள்லாம் குறையும்னு நினைக்கிறேன். எது நடந்தாலும் நம்முடைய அண்ணன் முதல்வர் விஜய் அவர்களுக்கு எந்த களங்கமும் அவருடைய ஆட்சிக்கு எந்த கெட்ட பேரும் களங்கமும் வராத அளவுக்கு செய்யணும் அப்படின்றத நம்முடைய மக்களுக்கு கோரிக்கையா வச்சுன்னு இந்த வீடியோ முடிச்சுக்கிற மக்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, தயவு செஞ்சு சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. நன்றி. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.